வாழ்வோம் வாழ்விப்போம். அந்த அடுத்த பிறவி என்பது எதை சார்ந்ததுன்னா உங்க கர்மாவை சார். இப்ப நீ புது கர்மா உண்டு பண்ணிட்டேன்னு வைங்க, இந்த கர்மாவுக்கு தான் அடுத்த பிறவி செட்டில் ஆகும். அப்ப இது யார் கையில இருக்குது? உங்க கையில இருக்குது. அப்ப அந்த குரல் இப்ப பாருங்க, தெய்வத்தால் ஆகாது எனினும். தெய்வத்தால முடியாதுப்பா, அடுத்த ஜென்மம் தரதுக்கு தெய்வத்தால முடியாது. ஆகாது எனினும், தெய்வத்தால் ஆகாது எனினும் மற்றும் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலித. இல்லையா? நீ உண்மையை வருத்தன வருவிக்க, அழைக்கன்னு அர்த்தம். வருத்துதல்னா வருவிக்கிறது. நீ உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப உங்க கர்மாலாம் எப்படி இருக்குதுன்னா தப்பு தப்பா வச்சிருக்கிறீங்க. இப்ப எல்லாரும் நினைச்சிருக்காங்க, இறைவன் என்ன படைச்சாரு, ஆண்டவர் தான் என்ன கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் என்ன போதிக்கிறாருன்னா ஆண்டவருக்கும் இறைவனுக்கும் எந்த சம்மதமுமே இல்ல. இந்த பிறகு உங்க கர்மானால வந்தது, உங்களுக்கு கர்மா கொடுத்தது. இப்ப நான் அதான் கேக்குறேன், ஆண்டவர் இறைவன் உங்களை படைச்சாருன்னு சொன்னா ஒருத்தனை கருப்பா வச்சிருக்காரு, ஒருத்தனை வெள்ளையா வச்சிருக்காரு, ஒருத்தனை நல்ல அறிவு உள்ளவனா, ஒருத்தனை அறிவே இல்லாம, ஒருத்தன் நல்ல வசதியா இருக்கான். அவன் இறைவன் அப்படி செய்வாரா? இறைவன் எல்லாத்தையும் கருணை உள்ளவர்கள், அன்பா உள்ளவர்கள் இல்லையா? இவன் வேணும் அவன் வேண்டாங்கிற பார்வையெல்லாம் இறைத்த இருக்காது இல்லையா? அவன் இறைவன் படைச்சாருன்னு சொல்ல எவ்வளவு பெரிய தவறு. இந்த பிறவி இறைவன் படைப்புங்கிறது ஒட்டுமொத்த யூனிவர்ஸ், அதை நான் சொல்ல வரல. இப்ப நீங்க எடுத்திருக்கீங்களா இந்த பிறவி, இந்த பிறவி என்பது உங்க கர்மாவினால் ஆனும். கடவுளுக்கே தெரியாது. அப்படி கடவுளுக்கு தெரிஞ்சிருந்தா சாத்தான் ஒண்ணு இருக்குமா? சாத்தான் போட்டி போடுது இல்லையா? அப்படித்தானே பைபிள்ல போடுறாங்க. சாத்தான்னு சொல்லுது, என்ன நம்பு, நான் உடனே மேல ஆக்கிடுவேன், இறைவனுக்கு மேல நான் மாத்துவேன்னு சொல்லி யாரோட? ஆண்டவரோட சண்டை போடுறது சாத்தான். அப்ப அப்படி ஆற்றல் உள்ள இறை அந்த மாதிரி எல்லாம் பண்ண வைக்குமா, கொடுக்குமா? இதெல்லாம் சும்மா மனிதர்களாக பேசிக்கொண்ட கதை. இறைக்கு இது சம்மந்தமே இல்லை. அது மெய்ப்பொருள், பரம்பொருள் இல்லையா? அங்கெங்கனாதபடி எங்கு பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி, அதுக்கு அளவே கிடையாது. இட்ஸ் என்லெஸ். இறையை பத்தி பேசுறது சொல்றது கூட நமக்கு அறிவு கிடையாது. நம்ம அறிவு தம்மாதுண்டு. இந்த அறிவு வச்சு இறையை எப்படி பேச முடியும்? நான் இறைவனை பார்த்துட்டேன், இறைவனை பேசுவேன், இறைவன் எனக்கு அருள்வாரு போவாருன்னா இஸ் இட் பாசிபிள்? நாளைக்கு என்ன நடக்குன்னே சொல்ல முடியாத இந்த அறிவு, ஓட்டறிவை வைத்துக் கொண்டு நாம இறைவன் எல்லாம் இதான் இறைவன் அதான் இறைவன் சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு. அதான் திருவள்ளுவர் அழகா சொல்லிட்டார், தெய்வத்தால் ஆகாதேனா. தெய்வத்தால கூட முடியாது உங்களுடைய விஷயத்த கூட முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். உன்னுடைய மெய்யை வருத்த வேண்டும். அதாங்க முக்கியம், ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு எழுத்துமே நீங்க அண்டர்லைன் பண்ணி படிக்க. திருக்குறள் ஞானவெளியினுடைய படிக்கற்கள் பல முறை நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? இவன் இந்த பாடல பாருங்க, தெய்வத்தால் ஆகாது. தெய்வம்னா என்ன? நமக்கு மேலா இல்லையா? சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படி சொல்லிடலாம். கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் மிக்க சக்திகள், அதான் தெய்வம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த தெய்வத்தாலே ஆகாதெனினும் அதால கூட முடியாது சொல்லிட்டாரு. தெய்வத்தால முடியாதுன்றாரு. அப்ப எப்படி? அப்போ உனக்கு அடுத்த பிறவி என்பது உன்னுடைய பிறவிய தெய்வத்தால கூட பண்ண முடியாதுப்பா, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அப்ப யாரால் முடியும்? தன் மெய் வருத்த, உன்னுடைய மெய்யை நீ வருத்த வேண்டும். இங்க மெய் என்பது உண்மைன்னு அர்த்தம். அப்போ உண்மை, ஒவ்வொரு ஆளுக்கும் உண்மை வேற வேற. நீங்க அதை சிந்திக்கலாம். நான் அதுதான் முதல்ல ஒரு குரல் சொன்னேன். என்ன குரல் சொன்னேன்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்பிரான் சொல்